நடிகை தமன்னா அப்படின்னு சொன்னோனே வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி கேஸில் மாட்டி என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, இப்படி சுற்றி சுற்றி பிரச்சனையே வருதே அப்படின்ற மாதிரி தான் தமன்னாக்கு சுற்றி சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. அது என்ன விஷயம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமன்னா வந்து தமிழ் சினிமா அப்படின்றத தாண்டி ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் மூவிஸ்லையுமே நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து அரண்மனை 4 படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து விஜய், ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு நிறைய முன்னணி ஹீரோக்கள் கூடமே நடித்து பெரிய ஹிட் படங்களுமே கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் வந்து ஹிந்தி நடிகர் விஜய் வர்மா வந்து தமன்னா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிசு போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்ட்டியில் 2 பேரும் கிஸ் பண்ண ஒரு ஃபோட்டோவுமே வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஆமாப்பா நாங்கள் போய் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பனாகவே வந்து பேரா எல்லா இடத்துக்குமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் தமன்னா இருக்க இடத்துல தான் விஜய் வர்மா இருப்பார் அப்படின்ற அளவுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி 2 பேருமே வந்து சேர்ந்து தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துல இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா என்னப்பா திடீர்னு பிரேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால ஒரு வேளை பிரேக்கப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அது எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா தமன்னா வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனால் விஜய் வர்மா வந்து அதுக்கு ரெடியாகவே இல்லை அப்படின்றனால 2 பேத்துக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா தான் இல்லை இதுக்கப்புறம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டதா வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த சைடு வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வழக்குலையுமே வந்து தமன்னாக்கும் காஜலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா வந்து வீடியோ எல்லாமே போட்டிருந்தாங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து போலீஸார் வந்து இன்னும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கேஸே முடியாத நேரத்தில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து சப்போர்ட்டாக விஜய் வர்மா இருந்திருக்கணும். பட் ஆனால் இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே தமன்னாக்காக ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து வந்து இந்த சினிமா பிரபலங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட இஷ்யூலேருந்து நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைடு ஒரு சைட் பார்த்தா பிரேக்கப், இந்த சைட் பார்த்தா இந்த மாதிரி மோசடி கும்பல், இங்கிட்டு வந்து திடீர்னு 14 கிலோ தங்கம் கடத்துறாங்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.